ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம மயில் வந்து அவங்களுக்கு பிடிக்காத வேலையை ரொம்பவே வருத்தத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம மயில் வந்து ஏதோ ஒன்று வீட்டில் பொய் சொல்லி எதனா பண்ணியானா நம்ம வேலைக்கு வராமல் நின்றுடணும், கடவுளே எனக்கு நீ தான் அதுக்கு துணையாக இருக்கணும், என்னால் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மயில் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹோட்டலோட முதலாளி வந்து, என்னம்மா நீ வந்ததுலேருந்து ஒழுங்காகவே வேலை செய்யலை, நீங்களும் வரீங்க எனக்குன்னு வந்து சேர்றீங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்யுமா, அங்கெல்லாம் 2-3 டேபிள் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, போய்ட்டு அதை க்ளீன் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை வந்து நம்ம மயிலை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது. நம்மளோட தலைவிதி போல் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம சரவணன் இருந்துட்டு, நம்ம மயிலை பிக்கப் பண்ணுற டைம் ஆகிடுச்சி, அப்படியே போயிட்டு மயிலை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. மயில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மயிலுமே முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டாக பேசுகிறாங்க. இங்கே சரவணனும், என்ன மயில் ரொம்ப டயர்டாக பேசுகிற, இன்றைக்கி வேலை அதிகமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, ரொம்பவே வேலை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே டயர்டாக பேசுகிறாங்க. சரி மயில், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், இதோ வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே அங்கே உட்காண்ட்ருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் கடையில் உள்ள வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பழனியும் நம்ம சுகன்யாவும் படம் பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே நம்ம சுகன்யா வந்து எந்த சேரீ கட்டணும் அப்படின்னு சொல்லி குழப்பமாகவே ரொம்ப கிராண்டாக ரெடியாகி போகிறாங்க. இங்கே நம்ம பழனியும் நம்ம சுகன்யாவும் மூவி பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. மூவியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பழனியும் நம்ம பாண்டியனும் நம்ம செந்திலும் மட்டும்தான் கடைக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடையில் நம்ம இப்போ செந்தில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனாவோட அப்பா சொன்னதை நம்ம கொஞ்சமாவது மனசில் போட்டு பார்க்கணும். அவர் 10 லட்ச ரூபா ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும்? 10 ரூபா ரெடி பண்ணணும்னு நினச்சாலே நம்மளால் இப்போதைக்கு முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம 10 லட்சம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடையும் இருக்காங்க. அதவே நினச்சி நம்ம செந்தில் வந்து கடையில் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, டேய் என்னடா நீ பாட்டுக்கு என்னையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க, என்னடா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இல்லைன்னா வேலையை செய்டா, எத்தனை டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது, அது எல்லாத்தையும் முடிக்கணும்ல. கடையில் பழனி வேறு இல்லை, பழனி முன்ன மாதிரி இல்லை, அவனும் கடைக்கு வந்தாவே தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கான். நீ இப்போ வேலை செய்யாமல் போனால் யாரோட இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து செந்திலை பயங்கரமாக திட்டுறாங்க. சரிப்பா நான் எல்லா டெலிவரியும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து சுறுசுறுப்பாக வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வேறு இப்படின்னு பொசுக்குன்னு இவர்கிட்ட 10 லட்சத்தை ரெடி பண்ணு, நம்ம வேலை கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஓகே சொல்லிட்டு வந்தார். எப்படி அவ்வளோ பணத்தை இவர் ரெடி பண்ணுவார்? அப்படி கட்டி தான் வேலை வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் செந்திலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே செந்தில் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. இங்கே நம்ம கதிருமே வந்து, என்னென்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா கதிர், மீனா அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். மீனாவோட அப்பா என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் பார்த்துட்டு, நல்லா தான் படிச்சிருக்க, அப்போவே வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும், நீ இவ்வளோ டச் விட்டுட்டு இதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதி உனக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் வந்து கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு எவ்வளோ நான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே செந்தில் இருந்துட்டு 10 லட்சம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே கதிர் வந்து வாயை புழகுறாங்க. என்னென்ன சாதாரணமாக 10 லட்சம்னு சொல்கிற, அப்படி 10 லட்சம் கட்டி தான் அந்த வேலையை வாங்கணுமா என்ன? 10 லட்சம் இல்லை, 10 ரூபா அப்பா கிட்ட வாங்க முடியாதுண்ணே, 10 லட்சத்தை நீ எப்படி நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் கேட்குறாங்க. இங்கே நம்ம செந்திலுமே, அதே தாண்டா கதிர் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்,
அது மட்டும் இல்லாமல் மீனாவோட அப்பா வந்து அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்னார், உன்னால் பணம் ரெடி பண்ண முடியல அப்படின்னாலும் நான் ரெடி பண்ணி கட்டிக்கிறேன், அதையும் சொல்லிடுமாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தான் நம்மளோட கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 10 லட்சம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம செந்தில் சொல்லணும். இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, என்னென்ன இப்படி சொல்லிட்டு வந்திருக்க, 10 லட்சத்துக்கு நீ எங்கே போவ, அப்பா கிட்ட போய் சொன்னனா கண்டிப்பாக அந்த வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், இருக்கிற வேலையை செய்யிடான்னு சொல்லுவார். நீ வேறு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க, என்னென்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. செந்தில் இருந்துட்டு, அதுதான்டா எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளோட கௌரவம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக மீனாவோட அப்பா கிட்டே நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கதிர் இருந்துட்டு, அண்ணா நீ ரொம்பலாம் யோசிக்காதண்ணே, எதுக்காக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க, அந்த வேலைலாம் வேணாண்ணே, என்னால் முடிஞ்சால் நீ படித்தே பாஸ் பண்ணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கதிர், இந்த வேலையை எப்படியாவது வாங்கி ஆகணும், மீனாவுக்கும் அப்போ தான் கௌரவமாக இருக்கும், இந்த பணத்தை கூட ரெடி பண்ண முடியலன்னா அப்போது அவங்களோட அப்பா வந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பார், எப்படியாவது ரெடி பண்ணணும் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சாதாரணமாக 10 லட்சத்தை ரெடி பண்ணுறேன்னு சொல்கிற, அது முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, எப்படியாவது ரெடி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க இதை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க, கோமதி கடையை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ரொம்ப நாளாக பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன ஒரு 6-7 லட்சம் தான் தேரும், அதை பத்திரமா வை, இன்றைக்கி 1 லட்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த பணத்தையும் அந்த 7 லட்சத்தோடு சேர்த்து 8 லட்சமாக நீ வை, பீரோவில் பத்திரமா வை கோமதி, இந்தாப்படி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கிட்ட கொடுக்குறாங்க. சரிங்க எப்படியாவது இன்னும் ஒரு 6-7 லட்சம் ரெடி பண்ணோன்னா நல்லா பெரிய மார்க்கெட்டாகவே நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஆமாம் கோமதி, அதுக்காக தான் நானும் இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், கடையை நல்லா பெருசாக பண்ணிட்டோன்னா நமக்கு நிறையமே சேல் ஆகும், அதனால் கொஞ்சம் நஞ்சம் வருமானமும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் பேசிக்கிறாங்க ரூம்குள்ளே. எங்கள் மீனா எடுத்துகிட்டு, என்னங்க 10 லட்ச ரூபாவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே நீங்கள் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்போ 10 லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோ காசு நம்மக்கிட்ட எங்கே இருக்குது, நீங்கள் அந்த வேலையை வேண்டாம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மீனா இருந்துட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, இல்லை மீனா அப்படி சொன்னால் உனக்கும் மரியாதை இருக்காது, நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை இருக்காது, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவார், அதனால தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மீனாவோ, ஏங்க நீங்கள் பாட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அப்போது பணத்துக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. என்னப்பா பணம் ரெடி ஆச்சா, எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே செந்தில் இருந்துட்டு, இன்னைக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்லிடுறாங்க. சரி மாப்பிள்ள, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2-3 நாளுக்குள்ளே பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவோட அப்பா வந்து சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம செந்திலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு மானத்தையும் காப்பாற்றணும், கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கணும், அது மூலமாக நம்ம கட்டின பணத்தையும் திருப்பி கொண்டு வந்துடலாம், ஆனால் பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இங்கே நம்ம கோமதியும் நம்ம மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே நம்ம செந்தில் வந்து கேட்குறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா உன் மாமா இப்போ தான் நைட்டு தான் சொன்னார், கடையை வந்து கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தணும், சூப்பர் மார்க்கெட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 5-6 லட்சம் சேர்ந்துச்சுன்னா எப்படியோ பெரியசாக சூப்பர் மார்க்கெட்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு 8 லட்சம் தான் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா இருந்துட்டு, அத்தை நல்ல விஷயம் தானே அத்தை, மாமா சின்ன தொழிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அதாவது சின்ன கடையாக இருந்து பொட்டி கடையாக இருந்து இவ்வளோ பெரிய கடையை வைக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம செந்தில் வந்து காதால் கேட்குறாங்க. பணத்தை வந்து பீரோவில் வச்சுக்கிற விஷயமும் நம்ம செந்திலுக்கு தெரியும். இங்கே செந்திலுக்கு ஒரு ஐடியா தோணுது, சரி அந்த எப்படியும் இன்னும் 5-6 லட்சம் சேர்கிறதுக்கு எப்படியும் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும்,
நம்ம இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை கொடுத்து கட்டிட்டு வேலையும் சீக்கிரமாக கிடச்சிரும். எப்படியும் ஒரு 5-6 மாதத்தில் நமக்கு அந்த பணம் திரும்பி வந்துடும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் நம்ம அப்படியே வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டுடுறாங்க. நம்ம செந்தில் வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு, அதாவது நம்ம கோமதி வச்சுருந்த சூப்பர் மார்க்கெட்டு நடத்துகிறேன், அதாவது கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் வச்சுருந்த 8 லட்சத்தை நம்ம செந்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் 2 லட்சம் அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் கடன் வாங்கி 10 லட்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு மீனாவுக்கே தெரியாமல் மீனா அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்றாங்க. மாமா நீங்கள் வேலைக்கு ரெடி பண்ணுங்கள், இந்த 10 லட்சம் எப்படி 5-6 மாதத்தில் நம்ம திருப்பி எடுத்துடலாம்ல மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளை, அதை விட மிச்சமாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து வந்துடுறாங்க. இங்கே மீனாவோட அப்பாவும் நினைக்கிறாங்க, பரவாயில்ல மாப்பிள்ளை பெரிய குடும்பமாக தான் இருக்காங்க, ரொம்ப வசதியான குடும்பமாக தான் தெரியுது, 10 லட்சத்தை ஒரே நாளில் புரட்டிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவோட அப்பா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம செந்திலுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயம். ஏன்னா அப்பாவுக்கு பொய் சொல்கிறது திருடுறதுனா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். உருப்படாமல் போனாலையும் பரவாயில்ல, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அது 2 விஷயமும், அதாவது பாண்டியன் வந்தது சுத்தமாக பாண்டியனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே செந்தில் வந்து பயந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி அவங்க, அதாவது நம்ம பாண்டிக்கு வந்து கடையில் பெரிய லாஸ் ஆகிடுது. அதனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க நம்ம கோமதியை. நம்ம கோமதியுமே போயிட்டு பீரோவில் பணத்தை எடுக்க போகிறாங்க. ஆனால் பணம் அங்கே 1 ரூபா கூட இருக்கிறதில்ல. அதை பார்த்துட்டு கோமதிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. அங்கேருந்து கத்துறாங்க, ஏங்க இங்கே பீரோவில் வச்சுட்டு இருந்த பணத்தை காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இங்கே செந்திலுக்குமே தெரிய வருது. செந்திலுக்கு ரொம்பவே பக்குன்னு இருக்குது. ஹார்ட் பீட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக துடிக்குது. நம்ம செந்தில் இருந்துட்டு, அச்சோ பணத்தை இவ்வளோ சீக்கிரம் தொலைஞ்சு போச்சுன்னு இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்குவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே, எப்படியாவது 5-6 மாதத்தில் பணம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். அந்த நம்பிக்கையில் பணத்தையும் எடுத்துட்டோம், வேலையும் கிடச்சிரும். ஆனால் இவங்க இவ்வளோ சீக்கிரம் பணம் தொலைஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்திலுக்கு ரொம்பவே படபடப்பாக வருது. இந்த செந்தில் முகமெல்லாம் அப்படியே வேக்குது. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி சொல்கிற, 8 லட்ச ரூபா பணம், அதை இவ்வளோ அசால்ட்டாக வைப்ப, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, ஒவ்வொரு பைக்கும் நீ வந்து கஷ்டப்பட்டால் தான் தெரியும், அந்த கடையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேலை செய்கிறவங்கன்னு தெரியுமா, அந்த கஷ்டமாக தெரிஞ்சால் நீ பணத்தை இப்படி ஒரு அசால்ட்டாக வைப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. சண்டையே வருது, அடிக்கவே போயிடுறாங்க நம்ம பாண்டியன் கோமதியை. நம்ம செந்தில் இருந்துட்டு அவங்க அம்மாவை அடிக்க போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம செந்தில் வந்து நான் தான் பணத்தை எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக்காக வராங்க. உன்னெல்லாம் பிள்ளையாக பெற்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, உன்னை நான் ஏன் பிள்ளையாக பெற்றேன்னு சொல்லிட்டு, நீ உருப்படாமல் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் வீட்டில் வச்சுருந்த நம்ம வீட்டு பணத்தை திருடி இருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை, சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பயங்கரமாக அடிக்கிறதுக்கெல்லாம் வராங்க, திட்டுறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு பேச வராங்க, சி நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசவே விடுறதில்ல. இங்கே மீனாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, இவர் திருட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் நம்ம மீனாவுக்கு ஞாபகம் வருது, அப்பா 10 லட்சம் கேட்டார், ஒருவேளை இவர் நம்ம குடும்பமானம் கெட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக பணத்தை எடுத்திருப்பாரோ, நைட்டு கூட நான் எப்படியாவது ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாமல் மீனாவுமே ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு செந்திலுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.